ஐயா எனக்கு ஒரு டவுட்டு. ஜஸ்பிரீத் பும்ரா வந்து இந்த ஏசியா கப் 2025 விளையாடுனாருன்னா, வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல வந்துட்டு மேட்ச் விளையாட மாட்டாராமே. அப்படியா? ஏன்? அப்படின்னா, மொத்தமா வந்துட்டு 7 மேட்ச் விளையாட போகுதுன்னு வச்சுக்கோங்க. அதிகபட்சமா ஃபைனல்ஸே விளையாடுனா இந்தியா. அந்த ஒவ்வொரு மேட்ச்லயும் ஒரு 4 ஓவர் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. 28 ஓவர் போடுவாரு. எத்தன நாள்ல? ஒரு 20 நாள்ல. 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 29ஆம் தேதி வரைக்கும் வச்சுக்கோங்க. அந்த மாரி ஒரு 20 நாள்ல 29, 28 ஓவர் போடுவாரு. அத போட்டாருன்னா, அவர் வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்க்கு ரெஸ்ட் எடுக்கிற மாரி ஆயிரும். பை த வே இது வந்து ஜஸ்பிரீத் பும்ராவ கலாய்க்கிற வீடியோ கிடையாது. நம்ம பிசிசிஐ வொர்க் லோட் மேனேஜ்மென்ட்ட என்ன மாரி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன சாட்சி இது. ஏன் அப்டின்னா, இந்த பைஃபர்கேஷன் 2ஆ பிரிச்சணுங்கிறத தாண்டி ட்ரைஃபர்கேஷன் பண்ணுங்கன்னு என் தலைவன் அப்பவே சொன்னார். நான் தான் கேட்காம போயிட்டேன். பிசிசியும் கேட்காம போயிருச்சு. யாரு? பாஸ்கி சார். பாஸ்கி அவர்கள் சொன்னாரு, இந்த மாரி வந்து ட்ரைஃபர்கேஷன் பண்ணியாகணும். அது என்ன சார் ட்ரைஃபர்கேஷன் அப்டின்னா, 3ஆ பிரிச்சுரு. T20, ODI, டெஸ்ட்ன்னு 3ஆ பிரிச்சுரு. ஒரே பால நான் வந்து டொக்கு வைக்கணுமா, தட்டி ஆடணுமா, இழுத்தடிக்கணுமான்னு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா ஒரு பிளேயருக்கு தலைவலி வந்துரும் போல அப்படின்னு அவரும் வந்து கடந்த 65 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாரு. இண்டிபெண்டன்ஸ்க்கு 14 வருஷத்துக்கு அப்புறமா சொல்ல ஆரம்பிச்ச அவரு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. பட் ஆனா வந்து இவங்க யாரும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அத மாத்தின மாரி தெரியல எனக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்டின்னா, யோசிச்சு என் தலைவனுக்கு முடியே கொட்டி போயிருச்சு. சோ, இதுக்கப்புறமாவது நீங்க திருந்தல அப்டின்னா எப்ப திருந்துவீங்க? அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி.